ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்காம் 1992ல இருக்க 5th எபிசோட தாங்க. ஆர்பிஐ கவர்னர் ஷேர் மார்க்கெட் டீமையும் இன்ஸ்டிடியூஷனல் டீமையும் கூப்பிட்டு ஷேர் மார்க்கெட்டோட ஷேர்ஸ் எல்லாம் 3000 தாண்டி போயிருச்சு. என்னோட தனிப்பட்ட ரீதியா ஒரு ஆலோசனை சொல்றேன். அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளே வித்துட்டு அதுக்கான லாபத்தை எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்ட இந்த ஒரிஜினல் பிக் புல் பெருவானிக்கு இது சுத்தமா பிடிக்கல. அஜய் கேடியா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுல மனுமந்திர டீமும் தியாகவும் கலந்துக்கிறாங்க. அவங்க அசோக் மேத்தா பத்தி எல்லா டீடைல்ஸையும் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட சொல்லி ஆகணும்னு ஒரு பிளான் பண்றாங்க. இந்த விஷயத்தை ஒருத்தர் மூலமா அசோக் மேத்தா பத்தியும் அசோக் மேத்தாவோட டீடைல்ஸ் பத்தியும் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட போட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆர்பிஐ கவர்னர் அசோக்கோட ஆபீஸை ரைட் பண்ண இன்கம் டாக்ஸ் ஆபீசரை கூப்பிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதான்னு கேக்குறாரு. அதுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல சார், அசோக் மேத்தா கிட்ட ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்கு, அதுல நிறைய பணம் வருதுன்னு ஆர்பிஐ கவர்னர் கிட்ட சொல்றாரு. அந்த அக்கௌண்ட்ல 30-40 கோடி எல்லாம் சர்வசாதாரணமா டிரான்சாக்ஷன் ஆகுறத ஆர்பிஐ கவர்னர் கண்டுபிடிச்சாரு. அசோக் மேத்தா எஸ்பிஐல 500 கோடி ரூபாய் பிஆரும் இல்லாம எஸ்டிஎனும் இல்லாம எஸ்பிஐல வேலை பார்க்கற சீதாராமனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் மூலமா எஸ்பிஐ எடுக்க தெரியாம கடன் வாங்கியிருப்பாரு. எஸ்பிஐ அதை கண்டுபிடிச்சு அசோக் மேத்தாவை கூப்பிட்டு கேக்குறாரு, அசோக் அதுக்கு எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றாரு. இப்போ ஷேர் மார்க்கெட் க்ளோஸ்ல இருக்கிறதுனால அதுல இருந்து பணத்தை எடுத்து எஸ்பிஐக்கு கொடுக்க முடியாதுன்னு அசோக் மேத்தாவுக்கு நல்லாவே தெரியும். பிரணோ சார் அசோக் கிட்ட உன்னோட ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையும் வித்துரு, அதுல நிறைய காசு கிடைக்கும், நான் வேணா தியாகு கிட்ட பேசி பார்க்கறேன்னு சொல்றாரு. அசோக் அதுக்கு எனக்கு சிட்டி பேங்கோட உதவி தேவையில்லைன்னு ஒரே முடிவா சொல்லிடுறாரு. டெல்லியில இருந்து சாமிஜி கால் பண்ணி அசோக் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனை சரியாயிடும், நீங்க பெருவானியை போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அசோக் மேத்தாவும் அடுத்த நாள் பெருவானியை போய் மீட் பண்றாரு. அசோக்கோட 500 கோடி ரூபாய் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது. எஸ்பிஐக்கு அசோக் முக்காவாசி அமௌண்ட் திருப்பி கொடுத்துறாரு. தியாகுக்கும் அஜய் கேடியாக்கும் மனுமந்திரா குரூப்புக்கும் இந்த விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அசோக் மேத்தாவை ஒவ்வொரு தடவையும் வேரோட அர்க்க பாக்குறாங்க, ஆனா அவர் ஒவ்வொரு தடவையும் அதிகமா வளர்ந்துகிட்டே போறாரு. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க.